சாபம் பெற்ற சந்திரனுக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில்தான் சிவபெருமான் சாப நிவர்த்தி அளித்தார். ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திற்கு உரியது. அந்த வகையில் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரத்தில் பெரும்பாலும் வரும் என்பதால் அஸ்வினி நட்சத்திரம் அன்னதானத்திற்குரிய சிறப்பான நட்சத்திரம் என்பதாலும் ஒரு சில கோவில்களில் அஸ்வினி நட்சத்திரம் வரும் பொழுது அன்னாபிஷேகம் செய்யப்படும். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டுள்ளது. எல்லா பௌர்ணமி நாட்களிலும் பெரும்பாலான சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். ஆனால் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமியில் தமிழகத்தில் உள்ள எல்லா சிவன் கோவில்களிலுமே அன்னாபிஷேகம் நடைபெறும். குறைந்தபட்சம் 5 வகையான உணவுகள் முதல் 16 வகையான பழங்கள், காய்கறிகள் மற்றும் உணவு வரை சிவபெருமானுக்கு அலங்கரிக்கப்பட்டு அன்னாபிஷேகம் விமர்சையாக செய்யப்படும். அன்னாபிஷேகத்தில் சிவனை தரிசிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் அன்னத்திற்கு குறைவு என்பதே ஏற்படாது. அதேபோல் இதை கண்குளிர தரிசிப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். ஒரு அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்வது கோடி கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த புண்ணிய பலனை தரும்.